வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் டிகே. காராமணி முருங்கைக்கீரை ரெண்டும் சேர்த்து பொரியல் பண்ண போகிறேன். முருங்கைக்கீரையில் பூவெல்லாம் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காராமணி ஊற வச்சுருக்கேன், ஒரு 4 ஹவர் ஊறிடுச்சு. முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு 2 விசில் விட்டேன். 2 விசில் விட்டதும் நல்லா வெந்துடுச்சு. எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டேன். லைட்டாக பெப்பர் உப்பு போட்டு குடிச்சிடுவேன். தாளிச்சிடலாம். கடுகு பருப்பு போட்டு காஞ்சி மிளகாய் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு முதல்ல போடல, இப்போ தான் போடுறோம். கீரை வேகும் போது உப்பு போடக்கூடாது. நல்லா வதங்கிடுது. இப்போது வேச்சு வச்ச காராமணியும் முருங்கைக்கீரையும் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். சுவைக்கு வேர்க்கடலை பொடி பண்ணி லைட்டாக தூவிடுறேன். மேலே தூவிட்டதும் முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பொடி பண்ணி தூவிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது சக்தி நிறைந்த முருங்கைக்கீரை காராமணி பொரியல் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பை.